மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவை கடந்த 4 நாட்களாக சற்று கலவரப்படுத்திய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அங்கு சுற்றி இங்கு சுற்றி இறுதியில் வலுவிழந்து மன்னார் வளைகுடாவை தாண்டிவிட்டதால் இலங்கையின் வானிலை தற்போது மீண்டும் மேம்பட ஆரம்பித்துள்ளது. ஆக குறைந்தது தைப்பொங்கல் நாள் வரையாவது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அந்த தீவை அண்டிக்கொள்ளாத வகையில் நிலைமை மாறியுள்ளன. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அகன்று விட்டதால் மீண்டும் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் உட்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கு கடலில் தொழிலை செய்வதற்கான அனுமதியும் ஸ்ரீலங்கா கடற்படைக்குரிய சுற்றுக்காவல் பணிக்குரிய அனுமதியும் இன்று வழங்கப்பட்டது. வானிலை எச்சரிக்கை காரணமாக கடந்த புதன்கிழமை முதல் சில நாட்களாக கடற்படையினரும் சரி வடபகுதி கடற்தொழிலாளர்களும் சரி கடலில் இறங்காமல் சற்று ஒதுங்கி இருந்ததால் இந்த நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தில் இருந்து வட கடல் பரப்புக்குள் நுழைந்த பெரிய பெரிய இழுவை படகுகள் கடல் வளங்களை அள்ளிச் செல்வதை வடபகுதி கடற்தொழிலாளர்கள் கரையிலிருந்து கூட நோக்கக்கூடியதாக இருந்தது. வடபகுதி கடற்தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களிடம் பொதுவாக கடற்கொந்தளிப்புக்கு பெரிதும் தாக்குப்பிடிக்க முடியாத கல்நார் படகுகள், அதாவது ஃபைபர் படகுகள் தான் அதிகம் உள்ளன. இவையாவும் வானிலை எச்சரிக்கையால் கடலுக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்தன. ஆனால் தமிழகத்தில் பயன்படுத்தப்படும் ஆழ்கடல் இழுவை படகுகள், அதாவது பொட்டம் ரோலர் எனப்படும் கடல் மடியை கிளறி கடல் வளங்களை சூறையாடும் இந்த இழுவை படகுகள் பொதுவாகவே இந்த வானிலை எச்சரிக்கைகளுக்கு ஓரளவு தாக்கு பிடிக்கக்கூடியன என்பதால் இவர்கள் இந்த கடற்கலங்கள் இலங்கையில் வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அந்த எச்சரிக்கைகளை சட்டை செய்யாமல் வடபரப்பு கடற்பரப்புக்குள் நுழைந்து தமது கைவரிசையை கடந்த 3 நாட்களாக காட்டியுள்ளன. இப்போது வானிலை எச்சரிக்கை மீளெடுக்கப்பட்டு மீண்டும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்பரப்புக்குள் இறங்குவதால் இனி மீண்டும் டொம் அண்ட் ஜெர்ரி ஆட்டங்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் தமிழக இழுவை படகுகளுக்கும் இடையில் தீவிரமடையக்கூடும். சில தமிழக கடற்தொழிலாளர்களின் கைதுகளும் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடபகுதி கடல் தனது கொந்தளிப்பை இப்போது ஒப்பீட்டு அளவில் தனித்து கொண்டாலும் உள்ளூர் உலக கொதிநிலைகளும் கொந்தளிப்புகளும் தொடர்கின்றன. உலக கொந்தளிப்பு அல்லது கொதிநிலையில் இப்போது ஈரானிய போராட்டங்களும் அமெரிக்காவில் இடம்பெறும் உள்நாட்டு போராட்டங்களும் ஊடகங்களுக்கு தீனி போடுகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் நிர்வாகத்தின் பாதுகாப்பு முகமை படையினரால் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை கண்டித்துத்தான் அங்கு நாடளாவிய ரீதியில் பல போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஈரானை பொறுத்தவரை மேற்குலகின் ஆதரவுடன் ஈரானிய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான மறைமுக தூண்டுதல்களுடன் ஈரானிலும் போராட்டங்கள் தீவிரமடைகின்றன. இலங்கை தீவை பொறுத்தவரை உள்ளூரில் அனுரவன் பிரதமர் ஹரணி அமரசூரியவை மையப்படுத்திய எதிர்ப்பு அரசியல் சூடுபிடித்து நீட்சியடைய தலைப்படுகின்றது. இது இலங்கையில் ஒரு புதிய களநிலையை உருவாக்கும் பின்னணியில் இலங்கையில் தமது ராஜதந்திர சடுகுடு ஆட்டத்தை இந்தியாவும் சீனாவும் மாறி மாறி நடத்தி கொள்ளும் பின்னணியில் அண்மையில் பெரியண்ணர் வீட்டு ஜெய்சங்கரின் பயணத்துடன் இந்திய ஆட்டம் ஒரு முக்கிய அங்கத்தை இலங்கையில் அரங்கேற்றிய நிலையில் இப்போது பதிலுக்கு சீன ஆட்டம் ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் இலங்கையில் கால்வதிக்கும் முதலாவது வெளிநாட்டு உயர்முகமாக நாளை திங்கட்கிழமை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி பதிவாகிக் கொள்கின்றார். இந்த பதிவு பதியப்படும் போது வரை இந்த பயணம் குறித்து சீனாவோ அல்லது ஸ்ரீலங்காவோ அதிகாரபூர்வமான உறுதிப்படுத்தல்கள் எதனையும் செய்ததாக தெரியவில்லை. எனினும் இந்திய பெரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடிஜியின் சிறப்பு தூதராக வெளியுறவு தமிழ் ஜெய்ஜி இலங்கை சென்று திரும்பிய 1 மாத காலத்துக்குள் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியின் பயணம் இடம்பெறுவது உற்றுநோக்கலுக்குரிய ஒரு விடயம்.
அதுவும் தனது ஆப்பிரிக்க நாடுகளுக்குரிய சுற்றுப்பயணத்தின் இறுதியில் நாளை முதல் நாளை மறுதினம் காலை வரை இலங்கையில் நிற்கும் வாங் யீ கொழும்பு துறைமுக நகருக்குரிய புதிய சீன முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும், இலங்கையில் அதிகரித்து வரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு போட்டியாக சீன சுற்றுலா பயணிகளையும் இலங்கையில் களமிறக்குவது குறித்தும், கொழும்பு நகரை நோக்கிய சீன விமான சேவைகளை அதிகரிப்பது குறித்தும் பல திட்டங்களை அலச உள்ளதாக தெரிகின்றது. இலங்கை தீவில் ஒரு காலத்தில் தாம் மிகவும் ஆதரித்த ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஒரு அங்கமான கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சி கோட்டா ஹோம் என்ற எதிர்ப்பு போராட்டத்துடன் வீழ்த்தப்பட்ட 2022ஆம் ஆண்டின் முற்பகுதியில் அறகலைய போராட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னர், இதே ஜனவரி மாதத்தில் தைப்பொங்கலுக்கு முன்னர் இலங்கைக்கு சென்ற சீன வெளியுறவு அமைச்சரான இதே வாங் யீ ஜனவரி 9ஆம் தேதி அன்று அப்போதைய ஸ்ரீலங்கான் வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சந்தித்த பின்னர் இப்போது 4 வருடங்கள் கழிந்து அதே ஜனவரியில் அன்று போலவே தைப்பொங்கலுக்கு முன்னர் மீண்டும் இலங்கைக்கு செல்கின்றார். இந்த பயணம் இடம்பெறும் பின்னணியில் காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதை போல அன்று 2022இல் வாங் யீ இலங்கைக்கு சென்ற காலத்தில் எதிர்க்கட்சியில் இருந்த ஜேவிபி தனது மார்ஷல் அணியுடன் கோட்டா ஹோம் போராட்டத்திற்கு, அதாவது கோட்டாபாயாவை ஆட்சியில் இருந்து அகற்றும் அறகலைய போராட்டத்திற்கான தயார்படுத்தல்களை செய்தது. இப்போது அதே ஜேவிபியினர் தேசிய மக்கள் சக்தியாக அரசாங்கமாக மாறியுள்ளனர், ஆட்சியில் உள்ளனர். ஆனால் அதேவேளை வாங் யீ இலங்கைக்கு செல்லும் நிலையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் தளபதிகளில் ஒருவராக கருதப்படும் பிரதமர் ஹரணி அமரசூரியவை மையப்படுத்திய எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற ஆரம்பிக்கின்றன. நாளை சீன வெளியுறவு அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு விஜித ஹீரத் ஆகியோரை சந்திக்கும் நிலையில், முன்னாள் ஜேவிபிக்காரரும் தெற்கின் வீராப்பு அரசியல் சண்டியர்களில் ஒருவருமான விமல் வீரவன்ச தலைமையில் 2022இல் எவ்வாறு கோட்டா ஹோம் இடம்பெற்றதோ அதேபோல தற்போது ஹரணி கோ ஹோம் எனப்படும் ஹரணியே வீட்டுக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாளை முதல் ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகத்துக்கு வெளியே கால வரையறுத்த வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக முன்னாள் ஜேவிபிக்காரரான விமல் வீரவன்ச அறிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி கல்வி அமைச்சர் என்ற வகையில் அனைத்துலக நாணய நிதியத்துக்காக புதிய கல்வி சீர்திருத்தங்களை இலங்கையில் நகர்த்த தலைப்படுவது நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் அவரது நகர்வுகளில் சர்ச்சைகள் ஏராளமாக கிளம்பியுள்ளன. குறிப்பாக ஹரணி புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பாடப்புத்தகங்களில் இடம்பெற்ற சில விடயங்கள் கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்துள்ளன. இதனால் அவரை பதவி விலக கோரியும் இந்த பாடத்திட்டங்களை மீளெடுக்க கோரியும் நாளை காலையில் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என சண்டியர் விமல் வீரவன்ச கூறுகிறார். இன்று வரை இலங்கை தீவின் எதிர்காலத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் பல சூத்திரங்களை தனது மடியில் கொண்டிருக்கும் இதே சாஸ்திரிய வீட்டு பூனையான விமல் வீரவன்ச இப்போது புதிய கல்வி சீர்திருத்தம் என்ற புளியங்காய் புளிக்கும் என குற்றஞ்சாட்டிக் கொள்வது வேறு விடயம். எனினும் ஹரணியின் பொறுப்பில் உள்ள கல்வித்துறையில் மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களில் தனியார் வலைத்தள இணைப்புகள் இணைக்கப்பட்டமை பாரதூரமாக தகித்தான் செய்கின்றது. ஹரணியின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு இனிமேல் இலங்கையில் முன்னகர்த்தப்படும் என்பது இப்போது ஒரு கேள்வியாக உள்ளது. ஆனால் அரசாங்கமோ இதனை எவ்வாறாயினும் முன்னகர்த்துவது என்ற சங்கல்பத்தில் இருப்பதாக தெரிகின்றது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் அச்சிடப்பட்ட பாட புத்தகங்களில் தற்போது அக்குவேறு ஆணிவேறான அலசல்களை எதிர்க்கட்சிகள் செய்து கொள்கின்றார்கள். அவற்றில் தொடர்ந்தும் பிழை பிடிக்க தலைப்படுகின்றார்கள். அந்த வகையில் ஒரு பாட நூலில் பௌத்த தர்ம சக்கரத்துக்கு பதிலாக அசோக சக்கரம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளதான புதிய பிழையொன்று சஜித் பிரேமதாசாவால் சொல்லப்படுகின்றது. தர்ம சக்கரத்துக்கும் அசோக சக்கரத்துக்கும் இடையில் பெரும் வேறுபாடுகள் இல்லாவிட்டாலும் இந்த விடயம் இப்போது பௌத்த காவலனாகவும் திருமலையில் ஆக்கிரமிப்பு புத்தர் இடம்பெற்ற போது அந்த ஆக்கிரமிப்பு புத்தருக்கு ஆதரவாளராகவும் இருந்து தமிழ் மக்களை விசனப்படுத்திய சஜித் பிரேமதாசாவால் இந்த விடயம் தூக்கி பிடிக்கப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவை மையப்படுத்திய தென்னிலங்கை கட்சிகளின் எதிர்ப்புகள் ஒருபுறம் இருக்க, ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியாவின் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தமிழரசு கட்சிக்கு சில கவலைகள் இருந்தாலும் அதே ஹரணியை குறிவைத்து சேறு பூசும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதை தாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் ஹரணியுடன் இந்த விடயத்தில் தாம் ஒன்றாக நிற்பதாகவும் தமிழரசு கட்சி முகங்கள் சொல்லிக் கொள்கின்றன. குறிப்பாக
பிரதமர் ஹரணியை குறிவைத்து இப்போது சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள் நகர்த்த தலைப்படுகின்றன. இந்த நகர்வுகள் ஜேவிபியின் பிளவத்தை முகாமில் இருந்து சூட்சமாக வெறுவதுவான கிசுகிசு கதைகளும் உள்ளன. இந்த கிசுகிசு கதைகளுக்கு ஆதாரமாக சில விடயங்களும் இருக்கின்றன. ஹரணி அமரசூரியவை பொறுத்தவரை அவர் ஜேவிபி காரர் அல்ல, மாறாக தேசிய மக்கள் சக்தி என்ற அடையாளத்தில் ஜேவிபியினருடன் இணைந்துதான் இந்த அரசாங்கத்தில் அவர் இருக்கின்றார். அரசாங்கத்தில் உள்ள ஜேவிபியின் மூத்த தலைகள் இப்போது ஹரணிக்கு பெரிதும் ஆதரவாக களம் இறங்கவில்லை என்ற விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் அவரது அமைச்சரவையும் பிரதமர் ஹரணிக்கு பின்னால் உறுதியாக இருப்பதாகவும் அரசாங்கத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுக் கொண்டாலும் ஹரணி மீதான இந்த விமர்சன தாக்குதல்களில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு ஜேவிபியின் மூத்த தலைகள் களமிறங்கிக் கொள்ளவில்லை என்ற கிசுகிசு செய்திகள் தற்போது வலுவடைகின்றன. இவ்வாறான ஒரு நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி கண்டிக்கு ஓடி சென்ற பிரதமர் ஹரணி பௌத்த சங்கங்களை சந்தித்த பின்னர் சர்ச்சைக்குரிய பாட நூல்கள் குறித்தும் மகா சங்கங்களுக்கு விளக்கத்தை வழங்கினார். குறிப்பாக அச்சிடப்பட்ட அனைத்து பாட நூல்களையும் மகா சங்கங்களின் காலடியில் ஹரணி வைத்திருந்தார். குறிப்பாக தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தின் முதலாவது அச்சிடலில் ஓரின சேர்க்கையாளர்களின் அரட்டை வலைத்தளத்திற்கு மாணவர்களை வழிநடத்தும் ஒரு இணைய முகவரி வெளியிடப்பட்ட தவறு குறித்தும் அவர் மகா சங்கங்களுக்கு விளக்கி கூறியதான செய்திகள் எல்லாம் வந்தன. இந்த சந்திப்பின் போது ஹரணிக்கு மகா சங்கங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தன. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் பௌத்தத்தை உரசாத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே, அதாவது பௌத்தத்திற்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில்தான் எந்த நகர்வுகளும் அது கல்வி சீர்திருத்தம் என்றாலும் இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் அரசாங்கம் சரியாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பான மொழியை மகா சங்கங்கள் ஹரணிக்கு வழங்கியதாக தெரிகின்றது. ஹரணியை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தை தமது சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த முயற்சித்து தன் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தற்போது தீவிரமான ஒப்பங்களை சேகரித்துக் கொள்வதாக விசனப்பட்டு கொண்டாலும் அவர் பங்கெடுத்து கொள்ளும் அரசாங்கத்தின் பிரதான உள்ளுடனாக இருந்த ஜேவிபியினரும் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இதனைத்தான் செய்தார்கள் என்பதால் இது ஒரு மீள்தாக்கமாக கருதப்படக்கூடும். ஏனென்றால் அன்று சீன வெளியுறவு அமைச்சர் கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு சென்றபோது இதே ஜேவிபி கோட்டா ஹோஹோமை முன்னெடுத்தது. இப்போது அதே ஜேவிபி ஆட்சியில் உள்ள போது எதிர்க்கட்சியினர் ஹரணி கோஹோம் என்ற போராட்டத்திற்கு இப்போது முனைப்பு காட்டுவது ஒரு சுழற்சி தாக்கமாகவும் கருதப்படக்கூடும். ஏனென்றால் எதனையோ ஜேவிபி முன்னர் விதைத்ததோ இப்போது அதே எதிர்ப்பு அரசியலை அதுவும் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் அரசாங்கமாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஜேவிபியினரின் புதிய கல்வி சீர்திருத்தம், அதாவது தேசிய மக்கள் சக்தியினரின் புதிய கல்வி சீர்திருத்தம் 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு பாட நூல்கள் ஊடாக அவர்களது ஆட்சிக்கும் ஒரு பாடத்தை, அதாவது பாட புத்தகங்கள் ஊடாக அவர்களுக்கும் ஒரு பாடத்தை வழங்க தலைப்படுவது தெரிகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை வைத்துக் கொண்டால் அமெரிக்காவிலும் ஈரானிலும் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஈரானில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்கள் பெரும் உயிர் பலிகளுடன் இடம்பெற்று வருவதாக மேற்குலக ஊடகங்கள் குறிப்பிட்டு வருகின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை கடந்த புதனன்று மத்திய அரசின் குடியேற்றத்துறை முகவர்களால் மினசோட்டா பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான சீற்றம் நாடளாவிய ரீதியில் பரவி இருக்கின்றது. அமெரிக்கா தழுவிய ரீதியில் 1000க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் வார இறுதியில் நடத்தப்பட்டு வருகின்றன. மினியாபோலிஸ் போன்ற இடங்களில் இடம்பெற்ற போராட்டங்களில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டு தொடர்பான விசாரணையில் மாநில புலனாய்வாளர்கள் பங்கெடுத்துக் கொள்வதை மத்திய அரசின் நீதித்துறை தடுத்த ஒரு அசாதாரண நடவடிக்கை ட்ரம்ப் நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட நிலையில் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்தில் உள்ள கூட்டாட்சி கட்டிடங்களுக்கு வெளியே நேற்று மாலை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடி போராடி இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் குடியேறிகளை ஒடுக்க டொனால்ட் ட்ரம்ப் தேசிய காவல் படையினரை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் களமுறைக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்ற போது அன்று எங்கு போராட்டங்கள் இடம்பெற்றனவோ அங்குதான் இப்போதும் புதிய போராட்டங்கள் வெடிக்க தலைப்படுகின்றன. இதற்கிடையே
கடந்த ஜூனில் மோதல்கள் நடந்த இடத்தில் மீண்டும் போராட்டக்காரர்கள் கூடியபோது அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தியதாக தெரிகிறது. எனினும் இன்றும் அமெரிக்காவில் இந்த போராட்டங்கள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானில் அமெரிக்க ஆதரவுடன் நடத்தப்பட்டு வரும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த போராட்டங்கள் வெளிநாட்டு ஆதரவு பெற்ற கூலிப்படையினரால் நடத்தப்படுவதாக ஈரானிய ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டாலும் போராட்டங்கள் கொதிநிலையை எட்டியுள்ளதால் ஈரானின் தற்போதைய இஸ்லாமிய குடியரசு இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்ற ஐயங்களும் எழுந்துள்ளன. இதற்கிடையே 70களில் இஸ்லாமிய புரட்சியால் தூக்கி எறியப்பட்ட ஷாவின் வாரிசான அவரது மகனும் ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்டவருமான ரெசா பஹ்லவி புதிய ஆட்சிக்கு தன்னை நிறுத்தும் வகையில் போராட்டங்களுக்கு ஆதரவை அறிவித்திருக்கின்றார். 6 மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்திய நிலையில் இப்போது இன்னொரு வகையில் போராட்டங்களை அவர்கள் மறைமுகமாக நடத்தி கொள்கின்றார்கள். ஈரானில் எண்ணெய் விலை, கோழி இறைச்சி விலை போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அண்மையில் கடுமையாக உயர்ந்ததால் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் கடந்த 2 வாரங்களாக இடம்பெற்று வருகின்றன. இன்று அது 15வது நாளுக்குள் சென்றிருப்பதால் ஈரானிய ஆட்சியாளர்கள் இந்த போராட்டங்கள் மூலம் மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளார்கள். கடந்த வியாழக்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் இணைய சேவைகளும் தொலைபேசி சேவைகளும், அதாவது கைத்தொலைபேசி சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஈரானுக்கும் வெளியுலகத்துக்குமான தொடர்பு பெருமளவில் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட பெருமளவு மக்கள் கொல்லப்படுவதாக மேற்குலக ஊடகங்களும் மனித உரிமைவாதிகளும் கூறிக்கொள்கின்றார்கள். இந்த போராட்டங்களில் 950 காவல்துறையினரும் துணை இராணுவ படையைச் சேர்ந்த 60 பேரும் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 8 சிறார்கள் உட்பட குறைந்தது 45 போராட்டக்காரர்கள் ஈரானிய பாதுகாப்பு தரப்பால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 2000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் உடல்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக குவிந்திருப்பதாகவும் மேற்குலக ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் ஈரானிய படையினர் போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றால் ஈரானை தாக்குவோம் என மீண்டும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை தனது அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார். வெளிநாடுகளிலும் ஈரானிய அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. லண்டனில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஈரானிய தூதரகத்தின் முன்றலில் ஏற்றப்பட்ட இஸ்லாமிய குடியரசின் கொடி அகற்றப்பட்டு முன்னாள் ஈரானிய முடியாட்சியின் கொடி ஏற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெனிசுலாவின் முன்னாள் அரசு தலைவர் எதிர்வரும் மார்ச்சில் அடுத்த விசாரணையை அமெரிக்க நீதிமன்றத்தில் எதிர்நோக்க உள்ள பின்னணியில் தாங்கள் போராளிகள் என்பதால் இவ்வாறான சவால்கள் வெறுமென மதுரோ தனது சிறை அறையிலிருந்து அறிவித்ததாக வெனிசுலாவின் ஆளுங்கட்சி நேற்று வெளியிட்ட ஒரு காணொளியில் தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயத்தை மதுரோவின் மகனே தெரிவித்தார். சோகமாக இருக்காதீர்கள் என மதுரோ தனது வழக்கறிஞர்களிடம் தெரிவித்ததாகவும் மகன் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் வெனிசுலா அரசாங்கம் வழங்கி வரும் ஒத்துழைப்பு காரணமாக வெனிசுலா மீதான 2வது தாக்குதல் திட்டத்தை தான் இறுதி நேரத்தில் மீளெடுத்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இல்லையென்றால் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். இப்போது அமெரிக்காவுடன் வெனிசுலா ஒத்துழைத்து வருவதால் அதன் மீது தான் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அமெரிக்காவுக்கு வெனிசுலா அடிபணிந்ததாக இந்த ஒத்துழைப்பை அர்த்தப்படுத்த முடியாதென அரசாங்கம் கூறிக்கொள்கிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.